சத்யாவின் குலுக்குலு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில். உங்கள் சத்யா. ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் அனுப்புங்கிறார் விஜய் குரல். தண்ணி கொடுங்க அவங்களுக்குன்றார். இருங்குன்றார். இந்த வாய்ஸ்ல போகிறது இல்லை. அந்த வண்டியில் இருக்கிற டிரைவர் விஜய்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். எல்லாமே சிபிஐ கிட்ட இருக்கு. சிபிஐ ஷார்ட் ஷீட்டில் இப்போ 4 நாளில் சேர்க்குறாங்கன்னா மார்ச் 30 விஜய் என்ன முடிவெடுப்பார்? கூட்டணி கன்ஃபார்மா சார்? எதற்கு அரசியலுக்கு வந்தோம் என்ற வேதனையை ஒவ்வொரு நாளும் விஜய் அனுபவிப்பார். என்டி அலைன்ஸில் நாங்கள் இணையவில்லை, ஏன் வரல? என்ன நடந்தது சார் இது இன் பிட்வீன்ல? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், விஜய் தரப்பில் பாஜகவுடன் தொடர்பில் தான் இருக்காங்க. நீங்கள் பெரம்பூரில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம், ஆனால் தண்ணி குடிக்கணும். திமுகவில் திருச்சி கிழக்கில் கூட வெற்றி பெற்று விடலாம் சுலபமாக, ஆனால் பெரம்பூர்லாம் ஓட விட்டுருவாங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் நம்ம சில டிபேட்ஸ் நம்ம பார்த்தோமா சார்? என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவார் அப்படின்ற மாதிரியான டிபேட்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. விக்கிரவாண்டி மாநாட்டிலே விஜய் வந்து நான் தனித்து போட்டியிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் வரதை நம்ம எப்படி பார்க்குறது சார்? மார்ச் 4 வரை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? காங்கிரஸ் வந்து விஜய் பக்கம் வருவார், விஜய் பக்கம் போகும் அப்படின்னு பேசினாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு இன்னொரு அலைன்ஸ் இருக்குன்னு காங்கிரஸில் ஓப்பனாக பேசினாங்க. அங்கே ஐக்கியமான ஒன்று என்டிஏ அலைன்ஸுக்கு வருவார். நல்ல டேட்டோடு பார்த்துங்க. 5 பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்களுக்கு மேலாக என்டிஏ அலைன்ஸ் ஏதாவது ரியாக்ட் பண்ணாரா விஜய்? அதாவது மறுப்பு சொல்கிறத பற்றி சொல்கிறீங்களா? இப்போது காங்கிரஸ் வரும் என்று காத்திருந்தார்கள். அடுத்து என்டிஏ அலைன்ஸ். நான் என்ன கேட்குறேன், ஒரு இஃப்தார் விருந்தில் வந்து 2 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் தனித்து போட்டி. நான் என்ன கேட்குறேன், திமுக கூட்டணியில் விஜய் இணைவார் அப்படின்னு செய்தி பரவி இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க விஜய்? அப்படி வாய்ப்பு இருக்கா சார்? முதல்ல இருங்க, அப்படி செய்தி பரவி இருந்தால் ஒரு மறுப்பு அறிக்கை வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்கும். அப்போ இந்த 10 நாள் ஏன் ரசிச்சிங்க? ஏன் மறுப்பு தெரிவிக்கல? நீங்கள் இஃப்தார் விருந்துக்கு 1 நாள் முன்பாக நிர்மல்குமார் சொல்கிறார் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு. அன்றைய தினமே குளத்தூர் ஆதவர்ஜன் சொல்கிறாரு, எங்களுக்கு 90 இடம் என்று பேசினார்கள், 2.5 வருஷம் பேசினார்கள். அவர் பேசினாரா இல்லையா? நிர்மல்குமார் சொன்னது ரெண்டுமே கான்ட்ராடிக்டரி. தினத்தந்தியில் தனித்து போட்டியில் ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் அனுப்பிச்சாங்க. நான் கேட்குறேன், விஜய் வந்து ஒரு அறிக்கை புஷி ஆனந்த் பெயரில் 2 நாள் 3 நாள் வந்த பிறகு என்டிஏ அலைன்ஸில் நாங்கள் இணையவில்லை, ஏன் வரல? என்ன நடந்தது சார் இது இன் பிட்வீனில்? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், விஜய் தரப்பில் பாஜகவுடன் தொடர்பில் தான் இருக்கிறாங்க. தொடர்பில்லாம் கூட்டணி வர்றது தொடர்பாக ஏதோ ஒரு திட்டத்தோடு இருக்காங்க. நீங்கள் வந்து மார்ச் 30 வரை விஜய் தனித்து போட்டி நம்பவே மாட்டேன். கேண்டிடேட் அறிவித்த பிறகு கூட மாற வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீபத்தில் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி சார்? நான் நம்பவே மாட்டேங்க. விஜய் வந்து ஒரு தெளிவான அரசியல்வாதியாக இருந்தால் அவர் சொல்ல நம்புவேன். தனித்து போட்டி ஏ டீம் பி டீம்லாம் இல்லைன்னு நான் நம்ப மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, அவர் தனியாக நின்ன பிறகு வந்து நீங்கள் போயிட்டுருக்கலாம், பார்த்தீங்களா நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்க தனியாக. ஏன்னா இந்த நிமிடம் வரை அவங்களுக்கு கேண்டிடேட் இல்லை சார். 2ஆம் கட்ட வேட்பாளர் தேர்வில் கூட நம்ம வந்து தனித்து தான் போட்டியிடுவோம் அப்படின்றத அதில் பதிவு பண்ணியிருக்காரு. உண்மை. செங்கோட்டையன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட வேலை பார்த்தாங்கல்ல, சில சமூகம் சார்ந்த அல்லது அவர்கிட்ட வேலை பார்த்த ஐபிஎஸ் அதிகாரிகளை ரிட்டையர் ஆனவங்களை கூப்பிட்டு வாங்க எங்கள் கூட நில்லுங்க கேன்வஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒன்றும் வெரிஃபை பண்ணிங்க, செங்கோட்டையன்கிட்ட பேட்டிடுங்க, உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்போ நீங்கள் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா எதுக்கு இது கூப்பிட்றீங்க? வரிஞ்சு ஏன் கூப்பிட்றீங்க? கேண்டிடேட் இல்லாமல் அந்த சிச்சுவேஷன் இருக்கா சார் இப்போ தாவேக்கா? பாருங்கள், 130 150 பேருடையும் கேண்டிடேட்டு. மீதி இருக்கிற 80-90 கேண்டிடேட் கிடையாது. இப்போ 130 மாவட்ட செயலர் இருக்காங்க. ஸோ 130 கேண்டிடேட் உண்மை ஒத்துக்கலாம். மீதிக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். நீங்கள் ஒன்றும் வேணாங்க, ஒரு 10 மாவட்டத்தை எடுத்துங்க, மாவட்ட செயலர் தாண்டி கேளுங்க கேண்டிடேட் யாருன்னு கேளுங்க. இல்லை சார், இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு தொகுதியிலையுமே, அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையுமே டிவிகேவோட ஓட்டுகள் இருக்குன்றாரு. கிட்டத்தட்ட 40% கிட்ட எங்ககிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு கட்சிக்கு வந்து கேண்டிடேட் இல்லைன்றது எப்படி எடுத்துக்கிறது சார்? சரி,
இத்தனாயிரம் மனுக்கள் விட்டன. முதல் நாள் மனு வாங்கும்போது பனையூர் ஸ்தம்பித்தது. மக்கள்லாம் பொதுமக்கள்லாம் போராட்டத்தில் இறங்கினார்கள். மனு வாங்க வந்தவர்களுக்கும் அங்கு வசிக்கிற மக்களுக்கும் தகராறுலாம் வந்துச்சுல்ல. மறுநாள் ஆன்லைனில் எவ்வளோ மனு போச்சுல்ல. இதுவரை வேட்பு மனு பூர்த்தி செய்து விண்ணப்பித்தவர்கள் எத்தனை பேர் பட்டியல் வந்துச்சா? ஏன் வரல? ஒரு கட்சிக்கு அதான கௌரவம். இத்தனை மனு விட்டுறது, 40,000 மனு விட்டுறது, அதில் 28,450 பேர் நீங்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஏன் வரல? ஏன் வரல? என்ன காரணம் சார்? இதான் அர்த்தம். 1 கோடி ரூபாய், குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் செலவு செய்கிற வேட்பாளர்கள் வேண்டும். இவங்க வந்து கேன்வஸ் பண்ணாங்க, வரல. ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை, அதுதான் சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். இவர் செலவு பண்ணுவாரா? இவர் தான் ஊழலாற்ற ஆட்சி தரப்போகிறாரு. இன்னொன்று சொல்லிட்டேங்க உங்களுக்கு. இப்போது இதில் வந்து கட்டு வந்திருக்குல்ல, நீங்கள் வந்து ஆட்சி நம்ம பிடிக்க போகிறோம், நமக்கு வாக்கு வலிமை நன்றாக இருக்கிறது, தைரியமாக வேலை பாருங்கள், நமக்கு நிறைய இடையூறுகள் வரும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துவார்கள், கவலைப்படாதீங்கன்னார்ல, போய் வேலையை பாருங்கனார்ல. இவர் என்ன வேலை பார்த்தாரு? ஆதவர்ஜின்னு ஒரு மீட்டிங்கில் பேசினார் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு. கோட் ஆஃப் கான்டக்ட் வருவதற்கு முன்பு கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிக்கிட்டோம். இந்த ஆட்சி திமுக ஆட்சியில் இருக்கிற கடைசி நாள் கோட் ஆஃப் கான்டக்ட்டுக்கு வருவதற்கு ஒரு நாள் முன்பு. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னா இந்த எஸ்ஓபிலாம் எடுபடாது. எங்கள் தலைவர் ரோடாக போவார். எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்ததை விட தமிழ்நாட்டில் பிரம்மாண்டமான பிரச்சாரமாக இது அமைய போகிறது. எத்தனை நாள் ஆச்சு? கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஏதோ ஒரு வாரம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் எங்கே போனார்? மும்பையில் ஒரு வளைகாப்புக்கு போயிருக்கார். போட்டோம், அது பர்சனல், ஃப்ரெண்ட்ஸு, சினிமா இண்டஸ்ட்ரி, தப்பே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், இங்கிருந்து மும்பைக்கு சிறப்பு விமானத்தில் செல்கிற விஜய் இந்த 7 நாட்களில் ஏதாவது ஒரு 8 தொகுதிக்கு போயிருக்கலாமா இல்லையா? இன்னும் எந்த கட்சியும் ஆரம்பிக்கல சார் அந்த பிரச்சாரங்கள். யார் சொன்னது? நீங்கள் வேட்பாளர் தேர்வு நடந்துக்கிட்டு இடைப்பட்ட நேரத்தில் ஒரு பிரச்சாரம் செய்யலாமா இல்லையா? நீ தானே சொன்ன, உங்கள் ஆள் தானே சொன்னார், கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிக்கிட்டோம், அடுத்த நாள் பாருங்கள் தெருவாக போவார், அப்படி ஸ்தம்பிக்கும் தமிழ்நாடு. ஏன் போல? இன்னும் எத்தனை நாள் இருக்குது தேர்தல்? எத்தனை நாள் இருக்குது? சரியான ஒரு மாதம், அதை விட ஒரு 5 நாள் கூட இருக்குது, அவ்வளோதான். இதில் இடைப்பட்ட இந்த 32 நாட்களில் எத்தனை தொகுதி நீங்கள் கவர் பண்ண முடியும்? அப்போ என்ன திட்டத்தில் இருக்காங்க சார் தாவேகா? அப்போ தொண்டர்கள் வேலை செய்யணும், இவர் வேலை செய்ய மாட்டார். வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒரு விஜி இருப்பார்கள், அவர் ஓட்டு போட்டு விடுவார்கள், அவர்கள் கேன்வஸ் செய்து விடுவார்கள். இப்படி நம்பிக்கின்னு பனையூர்லேயே உட்காந்துருந்தா எப்படி வேலை நடக்கும்? ஒரு தலைவர் யோசிக்க முடியுமா சார்? அப்படி ஒரு கட்டமைப்பு வேணுங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, பச்சையாக சொல்லட்டுமா? ஃபஸ்ட்டு ஷாட்டில் 70 கேண்டிடேட் அவுட்டு. விஜயோட கேண்டிடேட் 70 பேர் அறிவிக்கிறார்ல, அந்த 70 கேண்டிடேட் ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயே அவுட்டு. எப்படி தெரியுங்களா? திமுகவில் 35 பேர் ஸ்ட்ராங் ஹெவி வெயிட் சாம்பியன் அமைச்சர்கள், 33 அமைச்சர்கள், இன்னும் 2 பேர் முன்னாள் அமைச்சராக இருப்பாங்க, இல்லைனா 35 பேர். இதே தான் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள் 35 70. இந்த 70 பேரும் ஃபஸ்ட் அவுட்டு. ஒன்று விலை போவார்கள் அல்லது படுத்து விடுவார்கள். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடு கொடுக்க முடியாமல் படுத்து விடுவார். ஒன்று. அடுத்த கேட்டகரி இன்னொரு 30 பேர். இந்த அதிமுகவில் முன்னாள் அமைச்சர்கள், திமுக அமைச்சர்கள் தாண்டி தனிப்பட்ட செல்வாக்குள்ள அதிமுகவில் 15 பேர் ஹெவி வெயிட் இருப்பாங்க சொந்த ஊரில். இப்போ பெரியசாமி இருப்பார், பெரியசாமி பையனும் ஹெவி வெயிட்டு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 30 பேர் இருப்பாங்க. ஸோ 70 30 100 பேர் அவுட் ஆச்சா? ஏற்கனவே 130 பேர் மாவட்ட செயலாளர்கள். இப்போ ஏவாவேலு தொகுதியில் அங்கே இருக்கிற விஜய் வேட்பாளர் என்ன ஆவார்? ஏவாவேலோட பட்ஜெட் என்னன்னு சொல்லட்டுமா? 50 கோடி செலவு பண்ணுவார். எல்லோரும் ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தா 2000 ரூபா கொடுப்பார். உண்டா இல்லையா? 50 கோடி செலவு பண்ண இடத்துல அவர் என்ன ஆவார்? இன்றைக்கி பொருளாதார அரசியலுங்க. ஊழலற்ற ஆட்சி தருவதற்கு விஜய் வந்து விட்டார்னு மக்கள்லாம் வந்து பணம் வாங்க ஓட்டு போட போகிறாங்களா? என்னுடைய ஓட்டு விற்பனைக்கல்ல, அதிமுக கொடுக்குற பணத்தை வாங்க மாட்டேன், திமுக கொடுக்குற பணத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு மக்கள் புறக்கணித்து விட்டு இந்த தேர்தலை சந்திப்பார்களா? சொல்லுங்கள். வாய்ப்பு இருக்கா? விஜய் என்ன சொல்கிறாருன்னா, பணத்தை வாங்கிட்டாலும் மக்கள் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது பித்தலாட்டம். பணத்தை வாங்காமல் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க, பணத்தை வாங்கிட்டு எப்படி ஓட்டு போடாமல் இருப்பான்? ஏங்க, அர்பனில் நகர்ப்புறத்தில் மட்டும்தான் விஜய்க்கு இந்த ஒரு பெரிய கூஸ் பம்பர், புல்லரிக்கிற இந்த கருத்து கணிப்பு, இது எல்லாமே. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி
திமுக ஆட்சியில் 5000 ரூபா போட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் சர்வே எடுத்தாங்களா? ஏன் வரல வெளியா? இங்கே இத்தனை சதவீதம், இங்கே இத்தனை சதவீதம்லாம் சொன்னாங்களே, ஏன் வரல விஜய் தரப்புலேருந்து? மாறிடுச்சா அப்படியே நிலவரம்? நீங்கள் கேளுங்க, யாருக்கிட்டே கேளுங்க, களம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்கள் பணத்தை வாங்கி கொண்டு யாருக்கு ஓட்டு நீங்கள் இப்போ சேனலில் வந்து வர ஆப்பில் வரதெல்லாம் பார்க்கலாம். விஜய்க்கு ஓட்டு, இதெல்லாம் கிம்மிக்ஸ், எடிட் பண்ணது. யதார்த்தம் என்பது வேறு. எனக்கு தெரிந்து 15% சுருங்கி விடுவார் விஜய். நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் பெரம்பூரில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம், ஆனால் தண்ணி குடிக்கணும். திமுக தண்ணி குடிக்கணும். திருச்சி கிழக்கில் கூட வெற்றி பெற்று விடலாம் சுலபமாக, ஆனால் பெரம்பூர்லாம் ஓட விட்டுருவாங்க. 15% ஒரு முதல் வெற்றி கிடையாதா? புரியுங்க, இந்த முதல் வெற்றி 2வது வெற்றிக்கெலாம் கணக்கு கிடையாதுங்க. நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் கட்சியில் 30-40 பேர் ஜெயிக்கணும். அதுதான் ஒரு முதல் தேர்தலில் இப்படி ஒரு மாஸ் விக்டரி. அது கூட வாய்ப்பு இல்லையா? 30-40 பேர் அப்படின்னு வாய்ப்பே கிடையாது. கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் ஒரு 30 எம்எல்ஏன்ற கனவு இருக்கலாம். தனித்து நின்று 30-35 எம்எல்ஏக்கெலாம் வாங்கவே முடியாதுங்க. எங்க கட்டமைப்பு இருக்கணும்ல. நீங்கள் திமுகவுடைய தேர்தல் வியூகத்தை பார்க்குறீங்க, அதிமுக தேர்தல் வியூகத்தை பார்க்குறீங்க. மைக்ரோ மெக்கானிசமாக எப்படி போய் பணம் தராங்க. 10 பேருக்கு ஒரு ஆள், இந்த முறை 6 பேருக்கு ஒரு ஆள். அந்த இப்போ ஒரு வீட்டில் 3 ஓட்டுன்னு வச்சுங்க, ஓட்டுக்கு 1000 ரூபானா 3000 ரூபா, 3000 தான் பாக்கெட்டில் போட்டு போவான் ஒரு ஆள். இன்றைக்கி ஒரு வீடு 6 வீடு தான் கொடுக்க போகிறான். 6 18 50,000 ரூபா போகலாம்ல. 18,000 ரூபாய்க்குமே 3 வீடு கொடுத்தாலும் தெரியாதுங்க. அவ்வளோ மைக்ரோ மெக்கானிசமாக வந்து தேர்தல் பணம் உள்ளே போகுது. அதிமுக பணம் கொடுக்க போகிறாங்க, 500 ரூபா கொடுப்பாங்க. இதுக்கு இடையில் இவர் வந்து தேர்தல் செலவுக்கே பத்தாது. இப்போது 2006 வந்து விஜயகாந்த் அவர்கள் தனித்து போட்டிட்டு 8% வாங்கினார் சார். ஒரு 3வது கட்சியாக அவ்வளோ பெரிய சதவீதம் வாங்கினது அதுதான் 8ன்றது தான். அப்போ 15ன்றது அதை விட ஒரு பெரிய இம்பாக்ட் தானே சார்? அது இல்லைங்க, வாக்கு 13 இருக்கலாம், 12 இருக்கலாம், 10 இருக்கலாம், ஒரு இடத்துல 8 இருக்கலாம். ஆவரேஜாக உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு நீங்கள் 18 கூட வாங்கியிருக்கலாம் சில தொகுதிகளில். ஆனால் எல்லாம் சேர்த்து 13-14 முடிந்துவிடும். அதனால் நீங்கள் லாங் டேர்முக்கு பார்க்கும்போது சார், நீங்கள் லாங் டேர்மில் நீங்கள் அரசியல் பண்ணணும். இது வரைக்கும் செய்த அரசியல் என்ன? விஜய் இது வரைக்கும் செய்த அரசியல் என்ன சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு துறையை பற்றி அவர் பொது வெளியில் பேசியிருக்கிறாரா? ஏதோ ஒரு துறை அவர் என்ன சொல்கிறார்? பேசி என்ன சாதிச்சிங்க, நாங்கள் செயலில் காட்டுறோம் அப்படின்றத சொல்கிறாரு. எப்படிங்க இந்த திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த போகிறீங்க? என்ன ஸ்கீம் வச்சுருக்கீங்க? இப்படி நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு பெண்கள் தினத்தன்னைக்கு சில தேர்தல் அறிக்கையில் விட்டுருக்காருல்ல சார். வரக்கூடிய நாட்களில் நிறைய விடுவாங்களா அவங்களுமே? பாருங்கள், அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அண்ணன் சீர், அதுக்கப்புறம் வந்து இடைநிற்றலுக்காக ஒரு குடும்பத்துக்கு 15,000 ரூபாய், இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இடைநிற்றல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா உங்களுக்கு? கிராமப்புறத்தில் எல்லாமே வீட்டுக்கு மட்டம் போட்டுருவான், பள்ளிக்கூடத்துக்கு மட்டம் போட்டுருவான், 15 வாங்கிட்டு வருவான், திரும்ப ஒரு 3 மாதம் கழிச்சு நின்றுவான். 15 குத்துனே இருப்பீங்களா 3 மாதத்துக்கு ஒரு முறை? அண்ணன் சீர், ஒரு சவரன், பட்டு புடவை எல்லாம் கொடுக்க முடியுமா? ஊழலை ஒழிச்சிட்டாவே அதை கொடுத்துட முடியும்னு சொல்கிறாரு. எப்படி ஊழலை ஒழிக்கிறது? 30% டேக்ஸ் போகுது, ஸ்டாலின் டேக்ஸ் போகுது, அதை நிறுத்திட்டாலே இதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்றாரு. சரி, அதுக்கு என்னென்ன துறையில் என்னென்ன ஊழல் தெரியுமா அவருக்கு? ஏங்க டெண்டரில் நடக்கிற ஊழலுக்கும் பட்ஜெட்டில் 30% என்னென்னே தெரியாதுங்க அவருக்கு. பட்ஜெட் எப்படி போடுறாங்க, அதுதான் சொன்னேன். என்ன பேசுகிறார், அரசியல் எப்படி புரிந்து கொண்டிருக்கார், எப்படி உள்வாங்கியிருக்காருன்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு துறை, பொதுப்பணித்துறை, மருத்துவத்துறை, உள்ளாட்சித்துறையில் இப்படிலாம் ஊழல் நடக்குது, என்றைக்காவது பேசியிருக்காரா? நீங்கள் காமன் மேனை கேளுங்க. நீங்கள் இந்த பக்கம் அரக்கோணம் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு, இல்லை காஞ்சிபுரம் பக்கத்தில், உத்தரமேரூர் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊரில் போய் கேளுங்க, அவன் அழகாக சொல்லுவான். ஒரு காமன் மேன் சொல்லுவான், எங்கள் இடத்துல இந்த பஞ்சாயத்து ரோடு போட்டாங்க, சிமெண்ட் ரோடு போட்டாங்க இவ்வளோ கொள்ளடிச்சாங்க, தார் ரோடு போட்டாங்க இவ்வளோ கொள்ளடிச்சாங்க, கரண்ட் கம்பெனி பண்ணுறாங்க இவ்வளோ கொள்ளடிச்சாங்கன்னு எல்லாம் சொல்லுவான். அந்த அரசியல் கூட விஜய் பேசலை சார். ஒருவேளை சார் 15% அப்படின்றத ஒரு ஓட்டு வாங்கியிருக்காருன்னா அது என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்தும், குறிப்பாக திமுக அதிமுக கூட்டணிக்கு? பல இடத்துல சில பேர் ஜெயிப்பதை தடுத்திருப்பார், சில பேரை வந்து வெற்றி வாய்ப்பை வந்து அவர் வாங்கி கொடுத்துருப்பார். எனக்கு இதுதான் தெரியும். நீங்கள் முதல்ல அந்த 35 சொன்னீங்களா, இதுலேயே பெரிய சேதாரம் ஆகும் இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் அதான் சொல்லணே, இப்போ ஏவாவேலுன்னு சொன்னல, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவர் ஆட்சிக்கு அதிமுக வருதோ வரலையோ அவர் அரசியல் பண்ணமா இல்லையா? விடுவாரா? அந்த கேண்டிடேட் விடுவாரா? சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, முனுசாமி, காமராஜ் விடுவாங்களா? ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, அந்த கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க? வெளிப்படையாக கேட்குறேன், ரேட்டு பேசுவாங்களா இல்லையா? அவங்க பார்க்காத தொகையை காட்டினால்
அவங்க மனைவி வேட்பாளரோட மனைவியை போய் வித்ட்ரா பண்ணுறாங்க, என் கணவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு. இந்த கூத்து நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். இந்த முறை அரசியலில் நடக்கிற கேலி கூத்துக்கள் இதுவரை நடக்காத கேலி கூத்துக்களாக இருக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் உக்காந்துக்கிட்டு நீங்கள் கட்சிக்காரங்க வேலை பாருங்கள், ரசிகர்கள் வேலை பாருங்கன்னு விரட்டி விட்றாருல, நீங்கள் வேலை பார்க்கணும். தெருவாக திரிஞ்சிடணும். நேற்றுக்கு உக்காந்துக்கிட்டு கரூர் சம்பவத்துக்கு இன்று வரை மன்னிப்பு கேட்க முடியாத ஒரு நபர். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்ததை பல பேர் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பாங்க. இப்போது நம்ம அன்றைக்கே பேசிட்டோம், நடந்த செப்டம்பர் மாதமே பேசிட்டோம். இப்போ சில காட்சிகளாக வருது. ஜெகதீஷ் ஆம்புலன்ஸ் அனுப்புங்கிறார், விஜய் குரல். தண்ணி கொடுங்க அவங்களுக்குன்றார், இருங்குன்றார். இந்த வாய்ஸில் இப்போ வருது இல்லை. அந்த வண்டியில் இருக்கிற டிரைவர் விஜய்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். அந்த வண்டியில் இருந்த பவுன்சர், பிரைவேட் பவுன்சர், விஜய்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் சிபிஐயில். அவருக்கு சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு வீரர்கள் இவருக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அந்த வண்டியோட ஸ்டைலை பற்றி என்ன தெரியுமா? யாருக்கா தெரியுமா? 8 ரெக்லைனர், 8லேருந்து 10 ரெக்லைனர், குண்டு துளைக்காத பஸ். சண்டிகரில் ரெடியாச்சு, 5.5 கோடி ரூபாய். அது இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டர் மூலிமா என்னெல்லாம் பதிவானதோ எல்லாம் சிபிஐ எடுத்து வச்சுட்டாங்க. எல்லாமே சிபிஐ கிட்ட இருக்குது. சிபிஐ ஷார்ட் ஷீட்டில் இப்போ 4 நாளில் சேர்க்குறாங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி விஜய் என்ன முடிவு எடுப்பார்? அப்போ கூட்டணி கன்ஃபார்மா சார்? எனக்கு தெரியாது. தேர்தல் நிற்க முடியாதுங்க, கூட்டணி விட்டுருங்க. இவர் குற்றப்பத்திரிகையில் இவர் குற்றவாளி என்று தமிழ்நாடு மக்கள் முன்பு சிபிஐ இவரை நிறுத்தினால் விஜய் என்ன செய்வார்? திமுக கொலை செய்தது, செந்தில் பாலாஜி பழி வாங்கினார். முதல் குற்றச்சாட்டு எதுன்னு பண்ணார்? திமுக அரசாங்கம் தான் இந்த குற்றத்திற்கு காரணம், நாங்கள் காரணம் இல்லை, பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னது விஜய் கட்சி. இப்போ சிபிஐ இவர் குற்றவாளி என்று குற்றப்பத்திரிகையில் இவர் பெயர் சேர்த்தால் என்ன முடிவு எடுப்பார்? கூட்டணிக்கு நான் வரல, என்ன பாஜக மிரட்டிச்சின்னு ஒப்பாரி வைப்பார், அவ்வளோதானே. அதை விட சூப்பர் டாக்குமெண்ட் வரும். இப்போ நான் சொன்னல, நான் சொன்னதெல்லாம் ரொம்ப மைனர் டாக்குமெண்ட்ஸ். மேஜர் டாக்குமெண்ட்ஸ்லாம் சிபிஐ கிட்டேருந்து வரும். இவருடைய தகிடு ரத்தங்கள் என்ன, ஒரு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த விவகாரங்கள் என்ன, இவர் பின்னணி ஃபுல்லாக உரிச்சு வச்சுருப்பாங்க பாஜக. ஒன்று ஒன்றா வரும். மக்கள் மன்றத்தின் முன்பு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. இப்போ நெருக்கடியில் மாட்டிக்கிட்டார் விஜய். 100% எதற்கு அரசியலுக்கு வந்தோம் என்ற வேதனையை ஒவ்வொரு நாளும் விஜய் அனுபவிப்பார் இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ள. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. சத்யாவின் கலக்குழு ஏசி ஆஃபர். அனைத்து முன்னணி பிராண்ட் ஏசிகளும் சிறப்பு தள்ளுபடி விலையில் உங்கள் சத்யா. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.